ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நவம்பர் 26 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே பாத்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பெர் பேரலுக்கு $61.70 கம்மியா இருந்தது. ஸோ லோயஸ்ட் ப்ரைஸா இருந்தது. லாஸ்ட் 5 வீக்ஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்டர்டே லோயஸ்ட் ப்ரைஸா இருக்கு. ஸோ இதனால என்னன்னா ஆயில் பிரைசஸ் வந்து கம்மி ஆகுது. ஸோ வீக்கஸ்ட் லெவல் வருது. ஸோ இதால மார்க்கெட் என்ன இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைசஸ் கம்மியானதுனால ஃபியூவல் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால என்னென்ன செக்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா ஏர்லைன்ஸ், பெயிண்ட் கம்பெனிஸ், கெமிக்கல் கம்பெனிஸ், எஃப்எம்சிஜி, லாஜிஸ்டிக்ஸ், சிமெண்ட். ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஸோ யாரெல்லாம் மேக் பண்றாங்களோ இல்லை யாராவது செல் பண்றாங்களோ ஸோ அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கு. லைக் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியாலாம் ஆயில் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிஃபைனரி மார்ஜின்ஸ்ல இந்த க்ரூட் மூவ்மெண்ட் பொறுத்து தான் அந்த மார்ஜின்ஸ்லாம் அமையும். ஸோ அதனால இது வந்து ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். இன்னைக்கு நவம்பர் 26, எஸ்டர்டே நவம்பர் 25 நான் சொன்னேன். நவம்பர் 26 எப்படி மார்க்கெட் இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்குன்னா எல்லாமே பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஆல் டைம் ஹையர் ரீச் ஆயிருக்கு. 59,497.75க்கு ரீச் ஆயிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே இன்னைக்கு பூம் ஆயிருக்கு. 52 வீக் ஹையர் ரீச் பண்ணிருக்கு. சில பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஐஓபி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், யூனியன் பேங்க், இது எல்லாமே இன்னைக்கு 52 வீக் ஹையர் ரீச் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 2% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களும் 52 வீக் ஹையர் ரீச் ஆயிருக்காங்க. ஸோ கீழே நான் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஸ்கிரீன்ஷாட் 59,486ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நான் மார்னிங் 10 o'clock லெவல்ல பாக்குறப்ப பாரதி ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 2.5% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. எதனால ஃபால் ஆயிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிக் பிளாக் டீல் 7,400 crore அரௌண்ட் பிளாக் டீல் நடக்குது. 3.5 crore ஷேர்ஸ், அதாவது அவங்களோட டோட்டல் ஸ்டேக்ல 0.6% ஸ்டேக்கை வந்து செல் பண்றாங்க 2,108 per ஷேர்னு. ஸோ அதனால ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு பாரதி ஏர்டெல்ல. 3 வீக்ஸ்ல இது செகண்ட் பிளாக் டீல். லாஸ்ட் 3 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பிளாக் டீல். இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0.8% ஸ்டேக்க சிங்டன்றவங்க செல் பண்ணிருக்காங்க 10,800 crore. ஸோ இப்ப நடக்கிறதுக்கு செல்லர் எதுவும் அபிஷியலா தெரியல. பட் ஆனா இந்தியன் கான்ஸ்டியூட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம்னு சில சோர்சஸ் சொல்றாங்க. அவங்க தான் இந்த 7,100 crore பிளாக் டீல லான்ச் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. HDFC AMC ஷேர் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோர் தென் 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா 1:1 போனஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர், அதுவும் அதுக்கான ரெக்கார்ட் டேட் எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் எஸ்டர்டே அவங்க இது அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த போனஸ் கன்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 200 ஷேர்ஸா கிடைக்கும். ஸ்டாக் வந்து இன்னைக்கு 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 2,688.5 வரைக்கும் போயிருந்தது. ஸோ இன் HDFC AMCயோட இதுதான் ஃபர்ஸ்ட் போனஸ் இஷ்யூ. டாடா சியரா அபிஷியலா இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நவம்பர் 26 இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட புக்கிங் December 16 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரி எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா January 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடே டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு 2% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது நான் பாக்குறப்ப. ஸோ இதோட லான்ச்சிங் அண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் கொடுத்திருக்காங்க 11.49 lakhன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 வேரியன்ட்ஸ்ல வருது. அதோட 6 கலர்ஸ்ல வரதா சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் பிளஸ், பியூர் பிளஸ்ன்னு 7 வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 6 கலர் காம்பினேஷன்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 50% நியர் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இன்னைக்கு 52 வீக் ஹையர் ரீச் ஆயிருக்கு. 1,563 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு மட்டும் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ்.
என்டிஎல் வெஞ்சர்ஸ் மெர்ஜர். என்ன பாத்தீங்கன்னா என்டிஎல் வெஞ்சர்ஸ் போர்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. மெர்ஜருக்கான அப்ரூவல் யாரோடன்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஜா லேலேண்ட் பினான்ஸ். இவங்க வந்து என்டிஎல் வெஞ்சர்ஸோட மெர்ஜர் ஆகுறாங்க. என்ன ஸ்வாப் ரேஷன் பாத்தீங்கன்னா 10 HLFL ஷேர்ஸ். அதாவது ஹிந்துஜா லேலேண்ட் பினான்ஸ் 10 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு 25 என்டிஎல் வெஞ்சர் ஷேர்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெர்ஜர் இன்னும் ஃபர்தரா கோர்ட், செபி அண்ட் ஆர்பிஐ அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபைனல் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்டிஎல் வெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா 1.6% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு மார்னிங் பாக்குறப்ப ருப்பியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ் டாலருக்கு நிகரான ருப்பியோட பிரைஸ் 89.22ல இருந்தது. அதுக்கப்புறம் 89.20ல 2 பைசா கம்மியாகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுஎஸ் டாலர் வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிட்டு இருக்கிறதா ரீசன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம க்ரூட் ஆயில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஸ்டேபிளாவும் ஸ்லைட்லி டவுனாவும் இருக்கிறதுனால ருப்பியை இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு நிப்டி, பேங்க் நிப்டி, நிப்டி 50, சென்செக்ஸ் இன்னைக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவராலா நம்ம மார்க்கெட் ஃபுல்லா கிரீன்ல தான் இருக்கு. மெயினா மெட்டல் ஸ்டாக்ஸால தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்காங்க. என்ன ரீசன், எதனால இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா யுஎஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொன்னா கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இதனால மெட்டல் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு குட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்டாக் பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் கவர்மெண்ட் சேஃப்டி கார்டு டியூட்டின்றத திரும்ப கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க ஆன் இம்போர்ட்டட் ஸ்டீலுக்கு. இதனால இந்தியன் ஸ்டீல்லாம் சீப்பராக வாய்ப்பு இருக்கு. இந்தியன் கம்பெனிஸையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனா நிறைய ஸ்டீல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, டூ மச் ஸ்டீல. இந்தியா இதை நம்ம மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சேஃப் கார்டு டியூட்டின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனாலதான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல உள்ள ஸ்டீல் இண்டெக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா செயில் 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேலாண்ட்ஸ் மெட்டல் எனர்ஜி 3.8%, ஹிந்துஸ்தான் காப்பர் 3%, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் 2% அண்ட் JSW ஸ்டீல் 3% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. IIFL Finance 2000 crore NCD ரிலைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மல்டிபிள் பார்ட்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிரீன் ஷூ ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது டிமாண்ட் ஹையா இருந்ததுன்னா நாங்க சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 2000 crore ஒன்னு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு 2.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. லாஸ்ட் 1 monthல மட்டும் பாத்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு IIFL Finance 52 வீக் ஹைய ரீச் ஆயிருக்கு 570 per share. எக்ஸல் சாஃப்ட் ஷேர்ஸ் இன்னைக்கு தான் இந்த IPO இன்னைக்கு தான் லிஸ்ட் ஆயிருக்கு. BSE அண்ட் NSE ரெண்டுலயுமே லிஸ்ட் ஆயிருக்கு. அவங்களோட அப்பர் பேண்ட் பாத்தீங்கன்னா 120 per share. என்ன லிஸ்ட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா 135 per share, அதாவது 12.5% பிரீமியம்ல லிஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 142.65 per share வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே ஹையா ரீச் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆன இன்னைக்கு 19% கெயின் கொடுத்திருக்கு எக்ஸல் சாஃப்ட் ஷேர்ஸ். இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெர் கிராம் 24 கேரட் வந்து 87 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்றப்ப 12,791 வரைக்கும் போயிருக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா பெர் கிராமுக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்றப்ப 2 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 169 ரீச் ஆயிருக்கு. USD ருப்பி இப்ப என்ன ஆஃப்டர்நூன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 89.2625 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான ருப்பியோட வேல்யூ. இதை தவிர இன்னைக்கு யாரெல்லாம் 52 வீக் ஹைய ரீச் ஆயிருக்காங்கன்னு பார்க்கலாம். MCX இந்தியா, GMR Finance, ஸ்ரீராம் Finance, Max Finance, IIFL Finance, Axis Bank, Reliance Industries, Reliance Axisலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். MCX இந்தியா, GMR Finance, ஸ்ரீராம் Finance, Max Financeலாம் இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்டாரும் சில ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைய ரீச் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.